பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் விஜே பார்வதி அப்புறம் எஃப்ஜே இவங்க 2 பேருக்கும் ஒரு குறும்படத்தை போட்டு காமித்து எஃப்ஜேவோட முகத்திரைய விஜய் சேதுபதி அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வெளில பார்க்க போறோம். வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே விஜய் சேதுபதி அவர்கள் யாரை ரோஸ்ட் பண்ண போறாரு, யாருக்கு குறும்படம் போட போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படும். சொல்லப்போனா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போன சீசன்ல அந்த அளவுக்கு பெருசா குறும்படங்கள் வந்தது கிடையாது. கமல் சார் இருக்கும்போது எக்கச்சக்கமான குறும்படங்கள் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்காக தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட் மேல ஒரு பெரிய ஹைப்பும் இருந்துச்சு. பத்தாவதுக்கு இந்த சீசன் எதிர்பார்த்ததை விட அந்த அளவுக்கு பெருசா வெற்றி பெறல, போட்டியாளர்கள் எல்லாமே தூங்கி வழிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் பூஸ்ட் அப் கொடுக்குற விதமா இந்த வாரம் எஃப்ஜே அப்புறம் விஜே பார்வதி இவங்களோட இந்த இன்சிடென்ட்ல ஒரு தரமான குறும்படம் ஒண்ணு விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு காமிச்சிருக்காராம். அது எதுக்கான குறும்படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்ல மாஸ்க் டாஸ்க் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு போட்டியாளர்களும் அவங்கள காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அந்த மாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாக்ஸ்ல வைக்கணும். அப்ப விஜே பார்வதி மேல எஃப்ஜே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதாவது டிஃபெண்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல என்னோட பிரைவேட் பார்ட்டை எஃப்ஜே பார்வதி ஹோல்டு பண்ணிட்டாங்க. இது எப்படி ஒரு நியாயமாகும், இது பிசிக்கல் வயலன்ஸ்ல வராதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டிருந்தாரு. அந்த இடத்துல விஜே பார்வதி மேல ஆம்பளைன்னு கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு அக்யூசேஷன் வச்சிருந்தாலும் எஃப்ஜே விஜய பார்வதி செய்யாத ஒரு விஷயத்த சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் ஆடியன்ஸ் கிட்டையும் விஜய பார்வதி மேல ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு குறும்படத்தை தான் விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜேக்காக போட்டு காமிச்சிருக்காராம். எஃப்ஜே அப்புறம் விஜய் பார்வதி இவங்கள பத்தியான அந்த ஆர்குமெண்ட் வரும்போது எஃப்ஜே அந்த இடத்துலயும் தன் கருத்தை ஆணித்தரமாவும் பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் பாரு அப்படி பண்ணதாலதான் நான் ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிட்டேன், அவங்க அது மாதிரி பண்ணிருக்க கூடாது, கேமா பார்க்காம அடியில ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை டெமோவே காமிச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி ரொம்ப கடுப்பாயிட்டாரு. எஃப்ஜே நீங்க சொல்றத உறுதியா இருக்கீங்களா, உண்மையாவே விஜய் பாரு அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப உறுதியாகவும் பதில் கொடுத்திருக்காராம். அதுக்கப்புறம் தான் அந்த குறும்படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த குறும்படத்துல என்ன பதிவாயிருக்குன்னா, எஃப்ஜே அந்த மாஸ்கை சுத்தி ஹோல்டு பண்ணும்போது விஜய் பாரு பின்னாடி போயிட்டு எஃப்ஜேவோட காலை தான் பிடிக்கிறாங்க. அதுவும் எடுத்த உடனே போயிட்டு விஜய் பாரு எஃப்ஜேவோட காலை பிடிக்கல, தன்னை டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்தவன் தன்னை பிடிச்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எஃப்ஜே தன்னோட காலை யூஸ் பண்ணி உதைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல விஜய் பாரு இந்த இடத்துல காலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்காக காலை உதைக்கிறீங்க அடிக்கிறீங்கிற மாதிரி பின்பக்கமா போயிட்டு அவங்களோட தொடக்கிட்ட தான் காலை பிடிப்பாங்க. ஆனா எஃப்ஜே என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, விஜய் பாரு என்னோட பிரைவேட் பார்ட்டை அடி வழியா கையை விட்டு ஹோல்டு பண்ணி என்னை பிடிச்சாங்க, அது கேம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சதுக்கு பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே சொன்ன ஒரே விஷயம், நாங்க பார்த்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த விஷயமும் பதிவாகல, நீங்க ஒருத்தவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அது நியாயமான குற்றச்சாட்டா இருக்கணும். அப்படி ஒருவேளை விஜய் பாரு அது மாதிரி செஞ்சாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் நாங்க உங்களுக்கு கொடுப்போம், செய்யாத விஷயத்தை இப்ப பண்ணிருக்கீங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குறும்படத்தை போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே கிட்ட பதிலே வரலையாம். ஒரு மிகப்பெரிய ரோஸ்டும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது.